வணக்கம். சில நேரங்கள்ல ஒரு அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் தனித்தனியா சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் உத்து பார்த்தா அந்த தனித்தனி புள்ளிகளுக்கு நடுவுல ஒரு கோடு தெரியும். அது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான திட்டம் நம்ம கண்ணு முன்னாடி விரியும். இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது இந்தியாவின் எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜி. இது வெறும் டெக்னாலஜி பத்தினதோ இல்ல ஹெல்த் பத்தினதோ மட்டும் இல்ல. டெக்னாலஜி, சுகாதாரம், பாதுகாப்பு, மக்கள் மேம்பாடு, இது எல்லாத்தையும் ஒரே நூல்ல கோர்த்த ஒரு மாஸ்டர் பிளான். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சரி, நாம இந்த 5 முக்கியமான ஏரியாக்களை பத்தி தான் பார்க்க போறோம். டெக்னாலஜில ஆரம்பிச்சு மக்கள் சக்தியில முடிக்க போறோம். இதுல ஒவ்வொரு பகுதியும் இந்த பெரிய திட்டத்தோட ஒரு முக்கியமான பில்லர் மாதிரி. இது எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி இந்தியாவோட எதிர்காலத்தை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்க வாங்க நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இதுதாங்க இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி. நாம இனிமே பார்க்க போற ஹெல்த், செக்யூரிட்டி, மக்கள் மேம்பாடுன்னு எதுவுமே தனியா நடக்கல. இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இணைக்கிற ஒரு பொதுவான சக்தி இருக்கு. அதுதான் டெக்னாலஜியும் டேட்டாவும். அதாவது இனிமே முடிவுகள் வெறும் யூகங்கள்லயோ அனுமானங்கள்லயோ எடுக்கப்படாது. ஆதாரங்கள் அடிப்படையில டேட்டாவை வச்சுதான் முடிவுகள் எடுக்கப்படும். ஒரு நாட்டை நிர்வகிக்கிற முறையையே இது மாத்துது. இந்த மாற்றத்தை இந்தியா எப்படி செயல்படுத்துதுங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ இந்த பெரிய திட்டத்தோட முதல் தூணான சுகாதாரத்தை பத்தி பாப்போம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல எல்லாருக்கும் தரமான லேட்டஸ்ட் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சவால். இதுக்கு இந்தியா டெக்னாலஜியையும் டேட்டாவையும் எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்விதான் இந்தியாவோட ஹெல்த் பாலிசியோட இதயமே. ஒரு பக்கம் லட்சக்கணக்குல செலவாகிற அதிநவீன சிகிச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை மருத்துவ வசதி கூட தேவைப்படுது. இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லையா? ஒரு புது மருந்த வாங்குற காசுல பல லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாம். அப்போ அரசாங்கம் எந்த முடிவு எடுக்கணும்? இதை எப்படி சரியா முடிவு பண்றது? இதுக்கு இந்தியா கண்டுபிடிச்ச பதில் தான் ஹெல்த் டெக்னாலஜி அசஸ்மெண்ட், அதாவது HGA. சிம்பிளா சொல்லணும்னா, ஹெல்த் கேருக்காக செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் மேக்சிமம் பலன் கிடைக்குதான்னு செக் பண்ற ஒரு அறிவியல் முறை இது. ஒரு புது மருந்தோ இல்ல ஒரு மெடிக்கல் டிவைஸோ நிஜமாவே பலன் தருதா, அதோட விலை கரெக்ட் தானா, இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை விட இது பெட்டரான்னு சும்மா சொல்லாம டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி முடிவு பண்றது தான் HGA. இதனால மக்கள் வரி பணம் சரியான பயனுள்ள மருத்துவ சேவைக்கு மட்டும்தான் போகும். இந்த HTA சிஸ்டத்தோட முக்கியத்துவத்தை இந்த கருப்பொருளே தெளிவா சொல்லுது பாருங்க. பிரிட்ஜிங் எவிடன்ஸ் டு பாலிசி. அதாவது இனிமே பாலிசி முடிவுகள் வெறும் கருத்துக்கள் அடிப்படையிலயோ இல்ல அரசியல் அழுத்தங்கள்னாலையும் இருக்காது. உறுதியான அறிவியல் சான்றுகள், டேட்டா என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில தான் இருக்கும். இது இந்தியாவோட பொது சுகாதாரத்துறையில ஒரு பெரிய கலாச்சார மாற்றத்தை கொண்டு வருது. இதனால சிஸ்டம்ல வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் அதிகமாகும். இங்கதான் இந்த திட்டத்தோட முழு பரிமாணமும் நமக்கு தெரியுது. பாருங்க, ஒரு பக்கம் உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO மாதிரி இன்டர்நேஷனல் அமைப்புகளோட சேர்ந்து உலக அளவுல பாலிசி டிசைன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அதே கொள்கையோட பலன் ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு சின்ன ஹெல்த் கேம்ப் மூலமா ஒரு சாதாரண பாட்டிய போய் சேருது. நடுவுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜியை எப்படி ஹெல்த்ல யூஸ் பண்றதுனும் விவாதிக்கிறாங்க. இதுதான் டாப் டவுன் மற்றும் பாட்டம் அப் ரெண்டு பக்கமும் வேலை செய்யற ஒரு கம்ப்ளீட் அப்ரோச். ஓகே, இப்போ ஹெல்த்ல இருந்து செக்யூரிட்டிக்கு வருவோம். ஒரு தேசம் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் போதுமா, பாதுகாப்பாவும் இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல அச்சுறுத்தல்கள் எல்லை தாண்டி கண்ணுக்கு தெரியாம வருது. ஆன்லைன் மோசடி, டெரரிஸ்ட் நெட்வொர்க், சைபர் அட்டாக்னு இந்த சிக்கலான வலையமைப்பை இந்தியா எப்படி மானிட்டர் பண்ணுது? இதுக்கு இந்தியாவோட பதில் தான் NATGRID. இதை எப்படி சொல்லலாம்னா, இந்தியாவோட பாதுகாப்பு ஏஜென்சிகளுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ரொம்ப பாதுகாப்பான ஒரு பிரைவேட் சர்ச் என்ஜின் மாதிரி. ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் டிரான்சாக்ஷன், சிம் கார்டு டீட்டெயில்ஸ், இமிகிரேஷன் டேட்டான்னு பல அரசாங்க துறைகள் கிட்ட சிதறி கிடக்கிற 21 விதமான டேட்டாவை இது ஒரே இடத்துல கொண்டு வருது. இதனால சந்தேகத்துக்குரிய நபர்களோட நடவடிக்கைகளை முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே கணிக்க முடியுது. இது புதுசா யாரையும் கண்காணிக்கல, ஏற்கனவே இருக்கிற தகவல்களை இணைச்சு ஒரு பெரிய பார்வையை உருவாக்குது. இந்த டிஜிட்டல் கோட்டை தீவிரவாதத்துக்கு எதிரா மட்டும் இல்ல, கிரிப்டோ கரன்சி மாதிரி புதுசா வர்ற டிஜிட்டல் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க இது உதவுது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம், டெரர் ஃபண்டிங் மாதிரியான ரிஸ்க சமாளிக்க இந்த ஒருங்கிணைந்த டேட்டா ரொம்ப உதவியா இருக்கு. இங்கதான் பொருளாதார பாதுகாப்பும் தேசிய பாதுகாப்பும் ஒரே புள்ளியில வந்து இணையுது. ஒரு நாட்டோட உண்மையான பலம் அதோட இராணுவத்திலயோ பொருளாதாரத்திலயோ மட்டும் இல்ல, அதோட மக்கள் தான் உண்மையான சொத்து.
மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான ஸ்டெப் அவங்களோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வர்றதுதான். இந்தியாவோட இந்த மாஸ்டர் பிளானோட 3வது தூண் ஹியூமன் பொட்டன்ஷியலை மேம்படுத்துறது. இந்த விஷயத்துல நம்ம தமிழ்நாடு ஒரு முக்கியமான ரோல் மாடலா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டுல பாதிக்கும் மேல இருக்கிற பெண்கள் வேலைக்கு வரும்போது அது வெறும் சம்பள விஷயம் இல்ல, அது அந்த நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்குது, சமூகத்தை மேம்படுத்துது, குடும்பங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. அதனால இது ஒரு முக்கியமான வெற்றியா பார்க்கப்படுது. சரி, இதுவரைக்கும் நாம சுகாதாரம், பாதுகாப்பு, மக்கள் மேம்பாடுன்னு தனித்தனி இழைகளா பார்த்தோம் இல்லையா? இப்போ இத எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நெசவு செஞ்சு பாப்போம். அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முழு சித்திரம், அந்த பிரம்மாண்டமான திட்டம் நமக்கு தெளிவா புரியும். அப்போ நாம பார்த்த எல்லா முயற்சிகளுக்கும் அடிப்படையா 3 கொள்கைகள் தான் இருக்கு. 1, சான்றுகள் அடிப்படையிலான கொள்கை, அதாவது டேட்டாவை நம்பி முடிவெடுக்கிறது. 2வது, டெக்னாலஜி மற்றும் டேட்டா ஒருங்கிணைப்பு, சிதறி கிடக்கிற தகவல்களை ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான பார்வையை பெறுறது. 3வது, உலகளாவிய மற்றும் உள்ளூர் ஒத்துழைப்பு, உலகளவுல இருக்கிற பெஸ்ட் பிராக்டிஸை எடுத்து நம்ம ஊர் தேவைக்கேத்தா மாதிரி செயல்படுத்துறது. இந்த 3ம் சேரும்போது தான் இந்தியாவோட எதிர்காலத்துக்கான இந்த ஒருங்கிணைந்த திட்டம் உருவாகுது. நாம பார்த்த மாதிரி டெக்னாலஜி, ஹெல்த், செக்யூரிட்டி, இது 3ம் இந்தியாவோட இந்த பிரம்மாண்டமான திட்டத்துல ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. சரி, அடுத்து நான் எந்த தலைப்பை இதே மாதிரி ஆழமா விளக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நாம அடுத்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். இது போல இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.